அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மீண்டும் ஒரு நன்றி. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் அமுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. இது ஒவ்வொரு முறையும் நான் நினைவூட்டல் செய்யாமல் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் லைக் பட்டனை அமுத்திட்டே இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் படி வந்துட்டு இந்த வீடியோக்கள் வந்து நிறையா ப்ரொமோட் ஆகும். அதற்காக தான் இந்த ஆதரவு உங்கள்கிட்ட கேட்டது. அதற்கு நேற்று ஆதரவு தந்தீர்கள். இதை தொடர்ந்து தாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். நாம் சுய ஆய்வு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுய ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் சிலரோட பதிவு என்ன செய்யறது, சுய ஆய்வுனா என்னத்தை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. சுய ஆய்வுனால என்னன்னு தெரியல. நம்ம இப்போ பங்கு சந்தையில் பார்க்க வர்றோம். பங்கு சந்தையில் என்னத்தை செய்யணும்? ஆய்வு செய்யணும். அப்போ அந்த ஆய்வை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸில் யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்க்க மாட்டோம். திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீடியோ பார்ப்போம். அது ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். இடையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு கமெண்ட் போட்டுருவோம். மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இது யாரும் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து பேசுனதே இல்லை. இந்த மீட்டிங் பாயிண்ட்டை பற்றி முன்பே உங்களுக்கு தெரியுமா, இல்லை நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுமா அப்படிங்கிற பதிவை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்தது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுனதும், டெய்லி ரேஞ்ச், இந்த டெய்லி ரேஞ்சை முக்கியத்துவம் பெருசாக யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம டெய்லியுமே இந்த ரேஞ்ச் இருக்கும், வீக்லி ரேஞ்ச் இவ்வளோ இருக்கும்னு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அதே மாதிரி ஆப்ஷன் டேபிள் எல்லாரும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அதை சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வீடியோ பதிவு கொடுக்குறோம். இது அனைத்துமே பெரிதாக வெளியில் யாருமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒன்று. நம்ம அதை வந்து அடிப்படையில் இதுதான் முக்கியத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பார்த்துட்டு வர்றோம். இதெல்லாம் முன்பே உங்களுக்கு தெரியுமா, இல்லை நம்ம வீடியோ பதிவுகள் மூலம்தான் தெரியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. அதே மாதிரி சுய ஆய்வு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம். இல்லை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக யார் வீடியோ போடுறாங்களோ அவங்க வீடியோ பதிவை பாருங்கள். நம்மளோட வீடியோ பதிவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை பற்றி நம்ம சொல்லவே மாட்டோம். நியூஸ் இருக்குது, இந்த நியூஸ் இருக்குது, இதற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்து சொல்லவே மாட்டோம். வரைபடம், வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டட் எஃப்ஐ டேட்டா, இது எதுவுமே இல்லாமல் நம்ம இது என்ன பேஸில் பார்க்குறோமோ இதே அடிப்படையில் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பதிவுகளை ஆலோசித்துட்டு இருக்க போகிறோம். அதனால் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணினால் மட்டும் பாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு பயனுள்ள தகவல் எங்கே கிடைக்குமோ அங்கே பாருங்கள். வேஸ்ட்டாக உங்கள் நேரத்தை செலவழித்து ஒரு கமெண்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுக்க வேண்டாம். வாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி பார்த்தீங்கன்னா 17,207 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:28. சந்தை நேற்று முடிவுற்ற அட்டவணை, இன்றைக்கி சந்தை துவக்கத்தில் என்ன வேணாலும் மாறலாம், அட்டவணை மாறும். நேற்றைய அட்டவணையில் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பெரிதாக வர்த்தம் ஆகலை. அப்படிங்கிறதுனால தான் 80% சந்தை நன்றாக இறங்கினாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதிகமான வாய்ப்பு இறங்கும் போத்திற்கு இருக்காது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கலாம், பெரிய கேப் அப்பெல்லாம் சொல்ல வரல. நம்மளுக்கு வந்துட்டு 80% பெரிய கேப் டவுன். அதாவது நேற்றைய இறுதி நேரத்தில் ஒரு புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி அது பெரிய லாபத்தில் அடையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே பதிவு செய்ய நம்ம விரும்புகிறோம். இதுதான் நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கணும். இந்த அட்டவணை இப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம நிறைய நாள் பதிவு பண்ணியிருக்கோம். இதுதான் நீங்கள் ஆய்வு செய்யணும். நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுன்னா என்னென்ன எப்படி இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் 80% அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது நம்ம பார்த்த வர ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆய்வு செஞ்சதுனால தான் இதை கண்டுபிடிச்சோம். நீங்களும் அதை தொடர்ச்சியாக நீங்களும் ஆய்வு செஞ்சால் தான் இதனை பற்றி புரிதல் வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். பேங்க் நிஃப்டிலையும் அதே போல் தான்
ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் 39,500 ஒன்று தான், அதுவும் வந்துட்டு அட் த மணி. அதற்கு கீழே 39,000 38,000 அந்த மாதிரி பெரிதாக எதுவும் நடக்கலை. அதனால் இந்த விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்தையோட பயணம் வந்து இன்றைக்கி அட்டவணையில் என்ன வருகிறது அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று ஓப்பன் 17,907, ஹை பார்த்திங்கன்னா 18,079, ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் போயிருக்காங்க. லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,584, நம்மளுக்கு 17,635 நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா 18,000 கால், 18,100 கால், 17,800 புட், 17,700 புட், 17,600 புட் இந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் தான் 17,500 புட் ஆப்ஷன் இருக்குது. அதனால் சந்தையோட பயணத்தின் அடிப்படையில் இவர்கள் இன்றைய அட்டவணையில் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று முடிவுற்றது 17,635 அப்படின்னால 17,650 மையமாக வச்சு சந்தை 17,700 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் 17,600 புட் ஆப்ஷன். அப்போ இதோட ஸ்ட்ராங்கல்ல எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இப்போ நம்ம அளவீடு குறிச்சிருக்கோம், பார்க்கலாம். 17,567 17,737 அப்படிங்கிறது குறுகிய எல்லை, 17,480 17,820 அப்படிங்கிறது வைட் ரேஞ்ச். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 17,567 17,737 இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் உங்களுக்கு 0 to ஹீரோக்கு இப்போ தற்போதைக்கு இருக்கிற அட்டவணை படியில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இன்றைய அட்டவணை எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் நேற்றைய அட்டவணை முக்கியம். இன்றைய துவக்கத்தில் இருக்கிற அடிக்கடி மார்க்கெட் ரேஞ்ச் மாறினா மட்டும்தான் அட்டவணை மாற்றம் ஏற்படும். அட்டவணை மாற்றம் ஏற்படாத வரை சந்தை அதற்குள் இருக்கத்தான் அதிகமாயிரம் வாய்ப்பாக இருக்கும். 17,538 to 17,759, வைட் ரேஞ்ச் 17,479 to 17,821. இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,710, 17,737, 17,759, சப்போர்ட் லெவல் 17,592, 17,567, 17,538 இருக்கும். அப்போ ஃபின்னிஃப்டிக்கு 17,600 17,700 இருக்கிறத இப்போ தற்போதைக்கு 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுது அதோட அட்டவணை படி தான் நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஒரு 30 நிமிடத்திற்கு ஒருக்கா நம்மளுக்கு இது எப்படி அட்டவணையில் மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஷோ நிறுவனங்களில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வர்த்தகம் செய்து எங்களுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பப்படுபவர்கள் அதனை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.